நதியின் அழகையும் அந்த நதிக்கரையில் மகாமுனிவர் வேதவியாசர் மேற்கொண்ட ஆன்மீக பயணத்தையும் ஒரு கதையாக கீழே காணலாம். ஞானத்தின் பிறப்பிடம் சரஸ்வதி நதியும் வேதவியாசரும். நதியின் பேரழகு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரத தேசத்தின் வடபகுதியில் சரஸ்வதி நதி ஒரு மங்கள பெண்ணை போல காட்சியளித்தாள். இமயமலையின் பனி சிகரங்களில் பிறந்து நுரை ததும்பும் பாலோடு ஓடிவரும் அவள் பார்ப்பதற்கு அத்தனை அழகு. நதியின் நீரோட்டம் ஒரு வீணையின் நாதம் போல மென்மையாக ஒலிக்கும். அதன் நீர் படிகத்தைப் போல தெளிவாக இருக்கும். அதில் வானத்தின் நீல நிறம் அப்படியே பிரதிபலிக்கும். நதிக்கரை முழுவதும் பசுமையான காடுகளும் நறுமணம் வீசும் மலர்களும் நிறைந்திருந்தன. அன்னப்பறவைகள் அந்த நீரில் மிதந்து விளையாடுவது கலைவாணியே அங்கு உலவுவது போல இருக்கும். இந்த அமைதியான சூழலால் கவரப்பட்டவர் மகாமுனிவர் வேதவியாசர். அவர் பத்ரிநாத் அருகே உள்ள மனா என்ற இடத்தில் சரஸ்வதி நதி ஆர்ப்பரித்து ஓடும் ஒரு குகையில் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். அந்த இடமே இன்று வியாச குகை என்று அழைக்கப்படுகிறது. சரஸ்வதி நதியின் தூய்மையான காற்றும் அந்த நதியின் சத்தமும் வியாசருக்குள் ஆழ்ந்த ஞானத்தை தூண்டின. அவர் அங்கிருந்தே குழப்பமாக இருந்த வேதங்களை 4ஆக பிரித்தார். ரிக், யஜுர், சாம, அதர்வண. உலகிற்கு நீதியை கற்பிக்க மகாபாரதம் எனும் மாபெரும் காவியத்தை படைக்க எண்ணினார். மகாபாரதமும் பிள்ளையாரும். வியாசர் சொல்ல சொல்ல அதை எழுதுவதற்கு விநாயக பெருமான் சம்மதித்தார். அப்போது சரஸ்வதி நதி அங்கே மிகுந்த சத்தத்துடன் ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த சத்தம் விநாயகருக்கு இடையூறாக இருந்ததால் வியாசர் அந்த இடத்தில் மெதுவாக ஓடுமாறு வேண்டினார். வியாசரின் வேண்டுகோளுக்கு இணங்கி சரஸ்வதி நதி அந்த இடத்தில் மட்டும் பூமிக்கு அடியில் புகுந்து ஓடி அமைதியை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இன்றும் பத்ரிநாத் சென்றால் சரஸ்வதி நதி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ஓடிவிட்டு பின் பூமிக்குள் மறைவதை காணலாம். பாகவதத்தின் நிறைவு. மகாபாரதம் எழுதிய பிறகும் வியாசருக்கு மனநிம்மதி கிடைக்கவில்லை. அப்போது நாரத முனிவர் அவரிடம் வந்து இறைவனின் லீலைகளை பாடு என்று கூறினார். மீண்டும் சரஸ்வதி நதிக்கரையில் அமர்ந்து வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். அதன் பிறகுதான் அவருக்கு பூரணமான ஞானமும் அமைதியும் கிடைத்தது.